நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் மறைவு திரையுலகை வருத்தமுறச் செய்திருக்கிறது. இத்தனை இளம் வயதில் அவரின் இழப்பு அத்தனை பேரையும் துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இயக்குனர் எழிலின் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் அன்றைக்கு காலையில் 6 மணி இருக்கும் காமெடி எவர்கிரீன் காமெடியாகவே இன்று வரை இருந்து வருகிறது. அதில் நடிகர் ரோபோ சங்கருக்கும் நடிகர் ரவி மரியாவுக்கும் நடிகர் சூரிக்கும் இடையில் நடக்கும் நடிப்பு போட்டியில் காமெடி காட்சி வெற்றி பெற்றுவிடும். மிகவும் ரசித்து பார்க்கப்பட்ட அந்த காமெடி காட்சியில் நடித்த நடிகர் ரவி மரியா அவர்கள் அளித்த பேட்டியின் விஷயங்களை இங்கு பார்க்கலாம். ரோபோ சங்கர் இப்போ நினைத்தாலும் மனது பாரமாக இருக்கிறது. என்னை அவர் சக நடிகராகவே நடத்தியது இல்லை. எப்போதும் சகோதரனாக அண்ணா அண்ணா என்றே அழைத்துக் கொண்டு இருப்பார். இருவரும் மதுரைக்காரர்கள்தான் என்பதால் ஊர்பாசமும் அதில் அதிகமாகவே கலந்திருக்கும். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் எங்களுடைய காமெடி காம்போ அவ்வளவு ஹிட் அடித்தது என்று இன்று வரை என்னால் மறக்க முடியாது. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் என அவர் தொடங்கும் போதே ரசிகர்கள் சிரிக்க தொடங்கி விடுவார்கள். அந்த படத்தில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக நடித்திருப்பார், ஞாபக மறதிக்காரராக நடித்திருப்பார். ஆனால் உண்மையில் அவர் 2 நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே மாதிரி மனநலம் பாதித்தவராக இருப்பார். அதற்கு நானே சாட்சி. அவரின் நடிப்பையும் அந்த ஆர்வத்தையும் பார்த்துதான் நான் அதில் நிறைய ரியாக்ஷன் கொடுத்து அவருக்கு போட்டியாக வேகமாக நடித்திருப்பேன். அந்த படத்தில் எனக்கும் தம்பி ரோபோ சங்கருக்கும் ஆரோக்கியமான போட்டி நிலவியது. அந்த காமெடி ரோபோ சங்கருக்கு மட்டுமல்ல, எனக்கு, நடிகர் சூரிக்கு என எல்லோருக்கும் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது அந்த காமெடி. அவர் இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் இன்னும் 100 வருடம் அந்த காமெடி ரசிகர்களால் கொண்டாடப்படும் என எல்லோரும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுவரை ரோபோ சங்கரின் புகழ் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை என்று ரவி மரியா தெரிவித்திருக்கிறார். அந்த காமெடியை பார்த்து சிரித்தவர் இனி அதை பார்க்கும் போதெல்லாம் ரோபோ சங்கரின் மறைவு நினைவுக்கு வரும். அவர் இருக்கும்போது சிரிக்க வைத்தார், மறைந்த பிறகு கவலை கொள்ள வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு கலைஞனுக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம். எளிமையாக வாழ்வதை விரும்பியவர் ரோபோ சங்கர். புதுமுக இயக்குனர் வந்து கதை சொன்னாலும் அவர்களுக்காக அதிகம் மெனக்கெடுபவர், எதற்கும் நோ சொல்ல தெரியாதவர். சமீபத்தில் அவரை சந்தித்திருக்கிறேன். காரில் அமர்ந்து கொண்டே சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அவரிடம், ஒவ்வொரு வருடமும் கமல் சாரின் பிறந்த நாளுக்கு போஸ்டர் ஒட்டுகிறீர்களே, கமல் சாரின் தீவிர ரசிகராக உங்களுக்கும் சிறப்பாக நடிக்க வருகிறது. இப்படி காமெடி ரோலிலேயே நடித்துக் கொண்டிருப்பதற்கு கமல் சாரிடம் ஒரு வாய்ப்பு கேட்டு பார்க்கலாமே என்று நான் ரோபோ சங்கரிடம் கேட்டு பார்த்தேன். அதற்கு அவர், அண்ணே அதுக்குத்தான் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குனே, கமல் சாரை பார்த்து பேசிட்டோம், இந்த முறை விடக்கூடாதுன்னு உறுதியாக இறங்கிட்டோம்னே. கமல் சாரே என்ன ரோபோ இவ்வளவு அடம்பிருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் விடலையே, உறுதியாக இருந்தேனே. ரோபோ உடம்ப குறைங்கன்னு கமல் சாரே சொன்னார். நான் 4 நாளில் குறைச்சிட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு திட்டினார்னே, அப்படிலாம் உடனே குறைக்கக்கூடாது, சரியாக முறையாக படிப்படியாக உடம்பை குறைக்கணும். ஷூட்டிங்க்கு இன்னும் 4 நாள் இருக்குது, அடுத்து ஆண்டவர் கையால் பெரிய லைஃப் இருக்குனே என சொல்லிட்டு சென்றார் ரோபோ சங்கர். ஆனால் இப்படி நடக்கும் என எதிர்பார்க்கவே இல்லை யாரும். ஒரு முறை சொந்த படம் எடுக்க அவரிடம் பேசினேன். அப்போது கூட சம்பளம் பற்றி பேசாதீங்கண்ணே, எப்போ ஷூட்டிங் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். காலத்தால் அவ்வளவு சீக்கிரத்தில் அழிக்க முடியாதவர். என் மனதிற்கு நெருக்கமானவரை இழந்துவிட்டோம் என்பதில் மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கிறது. அவருக்கு உடல் நலமில்லாமல் சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்தபோது, அண்ணே ரோபோ சங்கர் அவ்வளவுதான் போயிட்டான்னு சொன்னாங்கல்ல, இப்போ எப்படி இருக்கேன்னு பாருங்கண்ணே என உடல் நன்கு தேறியதை காண்பித்து ரோபோ என்னிடம் பேசினார். அப்போதும் இருந்தால் ரொம்ப ஒல்லியாகிடுறீங்க, இல்லைன்னா ரொம்ப குண்டாடுறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நார்மலாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு எல்லாம் அதற்குள் முடிந்து விட்டது. ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம், அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும் என ரவி மரியம் அவர்கள் உருக்கமாக இந்த பேட்டியை அளித்திருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். நன்றியோடு வணக்கம் நேயர்களே.